Sixth chapter trigonometry exercise 6.1 ல 8th question ல first question பார்க்கலாம். If cos alpha by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta equal to n square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் cos alpha by cos beta வை mன்னு கொடுத்துருக்காங்க, cos alpha by sin beta வை nன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது m square plus n square into cos square beta அது அதோட வேல்யூ n ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நாம் கொடுத்துருக்கிறதுல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்குது? m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதை தான் நாம் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? m ஸ்கொயர், m என்னன்னு கொடுத்துருக்காங்க? காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா இல்லையா? அப்போது m ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? இங்கே ஸ்கொயர் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. புரிஞ்சுதா? ப்ளஸ் n ஸ்கொயர், n ஸ்கொயர்னா இந்த n கொடுத்துருக்காங்களே இதோட ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை அப்படியே எழுதிக்கணும். ஈக்குவல் டு, இப்போ இதில் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா, இதை நாம் எல்சிஎமாக எடுத்துக்கணும். டினாமினேட்டரில் அதை எழுதிக்கணும். இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துலேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அதை நாம் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இதில் என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கும் ப்ளஸ் இதில் காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும் பை இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை எழுதிக்கணும். ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா வேல்யூ என்ன? 1 வரும். நம்ம படிச்சிருக்கோம்ல இருக்குல்லையே ஏற்கனவே. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1 இல்லையா? தீட்டாக்கு பதிலாக பீட்டா இருக்குது, அவ்வளோதான். அப்போது இங்கே என்ன வரும்? 1 இன்ட்டு 1 வரும் பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு, இது இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாவை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால இங்கே n ஸ்கொயர்னு போடணும். ஈக்குவல் டு RHS ரைட் ஹேண்ட் சைட் போடணும். அப்போது LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எடுத்து எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம், இஃப் cot theta plus tan theta equal to x and sec theta minus cos theta equal to y, then prove that x square y whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் cot theta plus tan theta equal to xன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க given. சரியா? sec theta minus cos theta equal to yன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இது x அது yயாக இருந்தால் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, x square y power 2 by 3 minus xy square power 2 by 3 equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நாம் இங்கே கிவன் கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கலாம். x equal to
cot theta ப்ளஸ் tan theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதிக்கலாம். இப்போ cot thetaவை நம்ம எப்படி எழுதலாம்? cos theta by sin thetaன்னு எழுதலாம் இல்லையா, அதை எழுதிக்கணும். ப்ளஸ் tan theta எப்படி எழுதணும்? sin theta by cos theta ஈக்குவல் டு, இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இங்கே sin theta இருக்குது, இங்கே cos theta இருக்கு இல்லையா, அதை தான் டினாமினேட்டரில் எழுதணும். sin theta இன்ட்டு cos theta. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், சரியா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்று வரும். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன? 1. அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். பை சைன் தீட்டா இன்ட்டு cos theta. இதுதான் எக்ஸோட வேல்யூ. நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? சிம்பிளிஃபை பண்ணி இப்போ ஒய் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? sec theta மைனஸ் cos theta மைனஸ் cos theta. sec theta எப்படி எழுதலாம்? 1 by cos thetaன்னு எழுதலாமா? 1 by cos theta மைனஸ் இந்த cos thetaவை அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு, இப்போ நம்ம இந்த காஸ் தீட்டாவை எல்சிஎம்மாக எடுக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மல்டிப்ளை பண்ணணும், புரிஞ்சுதா? இந்த 1 எழுதிட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வேல்யூ? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன எழுதணும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை இந்த காஸ் தீட்டா. இதுதான் ஒய்யோட வேல்யூ, சரியா? இப்போ கொஷின் பாருங்கள், கொஷினுக்கு போகலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3 இருக்குல்லையா, அதை எழுதிக்கணும். எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3. இதில் ஃபஸ்ட்டு நாம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ அதை எழுதிக்கலாம். 1 by sin theta cos theta, இதுதானே எக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும்? இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும், அப்படியே, புரிஞ்சுதா? இன்ட்டு ஒய் என்னது இங்கே, அதை அப்படியே எழுதிக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, சரியா? இதில் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல காஸ் தீட்டா தான், சரியா? அப்போது இங்கே என்ன வரும்? 1 by இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது இல்லையா, அப்போது காஸ் க்யூப் தீட்டான்னு வரும். இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? அப்போ என்ன வரும்? பவரில் நம்ம ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னா பவர் ஆட் பண்ணணும். அப்போ காஸ் க்யூப் தீட்டான்னு வரும். இது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னது? 1 by sin theta cos theta, சரியா? இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னா இங்கே ஒய் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்கொயர் போடணும். சைன் பவர் என்ன வரும்? சைன் பவர் 4 தீட்டான்னு வரும். இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டானா ஸ்கொயர் பண்ணும்போது 4 வந்துடும், புரிஞ்சுதா? பை காஸ் தீட்டா இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஈக்குவல் டு, இப்போ இங்கே சைன் தீட்டா இருக்குது, இங்கே சைன் பவர் 4 இருக்குல்ல, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே 1 இருக்கும், அப்போது 4 - 1 3 ஆகிடும். அப்போது என்ன ஆன்சர் வரும்? சைன் க்யூப் தீட்டா பை இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும்? காஸ் க்யூப் தீட்டான்னு வரும். இது
எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்தது இல்லையா ஆன்சரு, அதையும் இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வந்த ஆன்சரையும் இந்த எல்ஹெச்எஸ்ன்னு போட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு இங்கே பவர் 2/3 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது. இங்கே எப்படி ஆகும் அப்படின்னா பவர் 3 இருக்கு இல்லையா, அதாவது 2/3 இந்த பவர் 3ன்றது இன்ட்டு 3ன்னு ஆகும். அப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும், 1/cos θன்னு வரும். இது புரிஞ்சுதா? மைனஸ் அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே க்யூப் இருக்குது, இங்கேயும் க்யூப் இருக்குது. அப்போ ஹோல் க்யூப் ஆகும். அதுலேயும் 3 கேன்சல் ஆனால் என்ன வரும், இங்கே sin θ/cos θ இருக்கும். 2 மட்டும் வரும். 3யும் கேன்சல் ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கணும். இது புரிஞ்சுதா? ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும், 1/cos square θ மைனஸ் sin square θ/cos square θ. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்படி போட்டேன். நீங்கள் டைரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிட்டு உள்ளேயே கூட இந்த ஸ்டெப்பை எழுதலாம். புரிஞ்சுதா? ஈக்குவல் டு இப்போ நம்ம cos square θ இருக்கு இல்லையா, இதை வந்து டினாமினேட்டரில் அப்படியே எழுதணும். நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே மேலே அப்படியே எழுதணும். cos 1 மைனஸ் sin square θ அப்படியே எழுதணும். புரிஞ்சுதா? ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square θ, அதோட வேல்யூ என்ன வருது, cos square θன்னு வரும். பை cos square θ. இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 1ன்னு வரும். இதென்ன ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் போட்டுட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?